Hi friends, welcome to Tutor Joes. நம்ம இன்னைக்கு பார்க்க போற கான்செப்ட் பாத்தீங்கன்னா எக்ஸல் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எப்படி ஒரு அரேல இருக்கிற nth largest value அதே மாதிரி பாத்தீங்கன்னா nth smallest value ஃபைண்ட் பண்றது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். ப்ரீவியஸ் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம அரேல இருக்கிற maximum value, minimum value எப்படி ஃபைண்ட் பண்றது அப்படினு சொல்லி பார்த்தோம். இப்போ அந்த அரேல இருக்கிற nth largest value எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ண போறது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் நான் கொடுத்திருக்கேன். இது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடண்ட்டோட ஒரு 10 ஸ்டூடண்ட்ஸோட இந்த மார்க்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா யார் ஃபர்ஸ்ட் மார்க்கோடைய வேல்யூ என்ன, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் மார்க் என்ன மார்க் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த nth largest value அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு இந்த மெனூஸில் ஃபார்முலாஸ் அப்படிங்கிற செலக்ட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா மோர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இந்த மோர் ஃபங்க்ஷனில் போயிட்டு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம கிளிக் பண்ணால் அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா லார்ஜ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். நான் அந்த ஃபங்க்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். LARG லார்ஜ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கிளிக் பண்ணால் நமக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மார்க்ஸ் இருக்கிற அந்த அரே வேல்யூ நம்ம செலக்ட் பண்ணோம். நம்மளுடைய மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த C5 அப்படிங்கிற செல்லில் இருந்து நமக்கு இந்த C14 அப்படிங்கிற செல் வரல இருக்குது. நான் அந்த டோட்டல் செல்ஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அந்த 10 செல்ஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு நமக்கு அதாவது எந்த லார்ஜஸ்ட் வேல்யூ வேணுமோ அந்த வேல்யூ நம்பர் இந்த இடத்துல கொடுக்கணும். நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் லார்ஜஸ்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுனால இந்த இடத்துல 2 அப்படிங்கிற வேல்யூ கொடுக்குறேன். ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்தா போதும், நமக்கு செகண்ட் லார்ஜஸ்ட் வேல்யூ இதில் கிடச்சிடும். அதாவது 469 அப்படிங்கிறது நமக்கு செகண்ட் லார்ஜஸ்ட் வேல்யூ. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு nth ஸ்மாலஸ்ட் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதே சேம் ஃபங்க்ஷன் தான். நான் அந்த மோர் ஃபங்க்ஷன்ஸில் ஸ்டாட்டிஸ்டிக்கலை ஸ்மால் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அப்படி ஸ்மால் அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் நமக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம லார்ஜ் ஃபங்க்ஷனில் செலக்ட் பண்ண மாதிரி அந்த அரே வேல்யூஸை செலக்ட் பண்ணணும். நான் டோட்டலாக அந்த வேல்யூஸ் இருக்கிற அந்த செல்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனாவது ஸ்மாலஸ்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிற வேல்யூ இந்த இடத்துல கொடுக்கணும். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் ஸ்மாலஸ்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணணும். அதனால் 3 அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஜஸ்ட் நம்ம ஓகே அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணால் போது நமக்கு தேர்ட் ஸ்மாலஸ்ட் வேல்யூ கால்குலேட் ஆகிடும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அரேல இருக்கிற nth லார்ஜஸ்ட் வேல்யூ, nth ஸ்மாலஸ்ட் வேல்யூ நம்ம இந்த இடத்துல கால்குலேட் பண்ணிக்கலாம். அதாவது லார்ஜ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனையும் ஸ்மால் அப்படிங்கிற ஃபங்க்ஷனையும் யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இந்த ஸ்மாலஸ்ட் வேல்யூ லார்ஜஸ்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபியூச்சர் கிளாஸஸில் நம்ம இன்னும் அட்வான்ஸ் ஃபார்முலாஸ் பார்ப்போம். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், இதோட வெப்சைட் நேம் www.tutorjoes.com. உங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸ் எக்ஸல் ஃபார்முலாஸ் வீடியோஸ் வேணால் நீங்கள் எங்கள் வெப்சைட் விசிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் சேனலோட வீடியோஸ் பார்க்கும்போது மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.